கர்த்தருக்கு பயப்பட நிறைய ரிசல்ட் இருக்குங்க. உங்களை ஆக்ட் பண்ணாமல் தேவன் விரும்புகிற ஒரு மனுஷனா உங்களை உருவாக்கும். நீதிமொழிகள் 3:7, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. 8:13, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தருக்கு பயப்படுகிறோம்னா என்ன அர்த்தம்? தீமை வெறுக்கணும், தீமை விட்டு விலகணும், தீமையை வெறுக்கணும். நீதிமொழிகள் 16:6, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவ நிவர்த்தியாகும், கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமை விட்டு விலகுவார்கள். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தரோடு பயப்படுகிற பயம்னா தீமையை விட்டு விலகணும், தீமையை வெறுக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் போதிக்கிறது மூலமாக உண்டாகுது. சங்கீதம் 34:11 சொல்லுகிறது, பிள்ளைகளே, அந்த ஒரு வசனம் மட்டும் வாசிங்க. சங்கீதம் 34:11, பிள்ளைகளே வந்து எனக்கு செவிகொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் போதிக்கப்பட வேண்டும். நம்ம எப்படி இருந்தாலும் சரிதான், எந்த சமுதாயத்தில் இருந்தாலும் சரிதான், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இந்த ரெவரன்சியல் ஃபியர் கட்டாயம் போதிக்கப்பட வேண்டும். நான் சில வசனங்கள் சொல்கிறேன். உபாகமம் 17:19, உபாகம் 31:12-13, 2 ராஜாக்கள் 17:28-41 வரை. இதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறதை போதிக்கணும்னு சொல்லுது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மக்களுக்கு இருக்கும்படியாக போதிக்கணும்னு சொல்லுகிறது. ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், கர்த்தருக்கு மரியாதை கொடுக்கிறான் என்றால் அது அவனுடைய முழு வாழ்க்கையை வடிவமைக்குது. எப்படி வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கையை அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனை டிசைன் பண்ணி வடிவமைத்து கொடுக்குறது சொல்கிறேன். ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், கர்த்தருக்கு மரியாதை கொடுக்கிறான், வாழ்கிற வாழ்க்கையில் பிதாவாகிய தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறான் என்றால், எந்த காரியத்தை கர்த்தர் வெறுக்கிறாரோ அந்த காரியத்தை அவன் வெறுக்கக்கூடியவனாக இருப்பான். எந்த காரியத்தை கர்த்தர் நேசிக்கிறாரோ அந்த காரியத்தை அவன் செய்யக்கூடிய மனிதனாக இருப்பான். அதான் அவன் மெய்யாவே கர்த்தருக்கு பயப்படுகிறான்னு அர்த்தம், கர்த்தருக்கு மரியாதை கொடுக்குறான்னு அர்த்தம். பிள்ளைகள் சில காரியம் நம்ம இடத்துல இது வேணும் அது வேணும் கேட்குது. அது பிள்ளைகளுக்கு நன்மையாக முடியாது அப்படின்னு நினைக்கும் பொழுது வேணாங்கிறோம். ஐஸ்கிரீம் கேட்குன்னு வச்சுக்க, இந்த காலகட்டத்தில் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்குது. வேணாம்பா, சளி பிடிக்கும், நல்லது கிடையாதுன்னு சொல்கிறோம். எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொன்ன பொழுது வாங்கி கொடுக்குறோம். அது நமக்கு பிரியமாக இருந்ததுனால வாங்கி கொடுக்குறோம், அவ்வளோதான். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுவதற்கு கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் என்றால் அதில் கர்த்தர் பிரியப்படுகிறான்னு கிடையாது. சரியான பிள்ளை, பிதாவுடைய அன்பை, அப்பாவுடைய அன்பை அறிந்த பிள்ளை, இயற்கையாக அறிந்த பிள்ளை, அப்பா இதை செய்வதற்கு அனுமதித்திருந்தால் கூட அப்பாவோட இதில் பிரியமாக இல்லைன்னா அந்த வேலையை செய்யாது, அந்த செயலை செய்யாது. ஏன்னா அப்பாவுக்கு இன்பிரியமான காரியம் கிடையாது. அப்படி நினைக்கிற பிள்ளை அப்பாவுடைய அன்பை கனப்படுத்துகிறதுன்னு அர்த்தம். நாம் ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம், நம்மை நேசிக்கக்கூடிய ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். சில பாவ காரியம் செய்வதற்கு கர்த்தர் நம்மை அனுமதிக்கிறார். கவனிங்க, அனுமதிக்கிறார்னா போப்பா செஞ்சுட்டு பாப்பா அப்படின்னு சொல்லலை. நீங்கள் பாவம் செய்யும் பொழுது கர்த்தரும் கையை பிடிச்சி நிப்பாட்டலை. உருவன கத்தியை வச்சு போனால் வெட்டிடுவேன்னு சொல்லலை. பீலையாம் போகும்போது கழுதியில் போகும்பொழுது ஒரு உருவன வாழை நீட்டும் பொழுது கழுதை சோத்தில் சாயுது. அப்படியே கர்த்தர் உங்களுக்கு ஒன்றுமே செய்யலை. அது தீமையாக இருந்தால் கூட கர்த்தர் இது செய்வதற்கு உங்களை அலோவ் பண்ணுறார், தடுக்கலை. தடுத்தாரா? இப்போ நீங்கள் நினச்சி எதிர்த்து வெளியே போகலாம், இந்த பிரசங்கனை பிடிக்கலாம் போகலாம். கர்த்தர் தடுப்பாருங்கிறீங்க? நிச்சயம் தடுக்க மாட்டார். ஆனால் இங்கே செய்ய முடியும். பாவத்தில் இன்பம் இருக்கா? பாவத்தில் இன்பம் இருக்கா இல்லையா? அனித்தியமான பாவ சந்தோஷம் இருக்கு. ஒரு தற்காலிகமான பாவ ஒரு இன்பம் இருக்கு. ஒரு தற்காலிகமான இன்பம் இருக்கிறதுனால தான் அந்த மனிதன் அந்த பாவத்தை செய்ய போறான். ஆனால் நான் அந்த பாவத்தை செய்யும் பொழுது என் பிதாவுடைய இருதயம் உடைகிறதுன்னு நினைச்சான்னா அந்த பாவத்தை விட்டு வெளியே வருவான். இது எங்கே உண்டாகுன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற ரெவரன்சியல் ஃபியரில் உண்டாகுது. கர்த்தரோடு நடக்கிறான், கர்த்தரோடு பழகிறான், அவருடைய இருதயத்தினுடைய நினைவு அவனுக்கு தெரிகிறது என்றால் கர்த்தர் இதை செய்வதற்கு என்னை அனுமதித்திருந்தால் கூட இந்த பாவம் செய்வதை கர்த்தரை அடிக்கலை, தண்டிக்கலை, வியாதிப்படுத்தலை. அப்படி இருந்தும் என் பிதாவுடைய இருதயத்தை இது உடைக்க பண்ணும் நினைச்சான்னா
அதை விட்டு வெளியே வருவான். அது எங்கே உண்டாகும் என்றால் தேவனுக்கு பயப்படுகிற ரெவரன்சியல் ஃபியரில் உண்டாது. கர்த்தர் அடிச்சிருவாரு, நொறுக்கிடுவார், பாவம் செஞ்சீங்கன்னா அவனுக்கு குஷ்டம் வரும்னு சொன்னோம்னா கொஞ்ச நாள் செஞ்சு பார்ப்பான். குஷ்டம் வரலன்னா துணிஞ்சு செய்வான். வரலையே, போய் சொல்லியிருக்காங்க இத்தனை நாள் அப்படின்னு நினைப்பான். அந்த பயம் பேய்த்தனமான பயம். அந்த பயத்தில் உங்கள் கேரக்டர் மாறாது. நான் பேசுறது கேரக்டரை பற்றி தான் பேசுகிறேன், இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி தான் பேசுகிறேன். இது செஞ்சோம்னா என் பிதாவுடைய இருதயத்தை உடைக்கும், பிதா விரும்பாத காரியம், என் மனைவியை வேதனைப்படுத்தும், என் கணவனை வேதனைப்படுத்தும், என் பிள்ளைகளை வேதனைப்படுத்தும். அப்படி நினைக்கிற மனிதன் கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேண்டுங்கிற வாஞ்சியோடு இருப்பான். இது எங்கே உண்டாகும் என்றால் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய அந்த மெய்யான ரெவரன்சியல் ஃபியரில் உண்டாகுது. கர்த்தருக்கு பயப்பட நிறைய ரிசல்ட் இருக்குங்க. உங்களை ஆக்ட் பண்ணாமல் தேவன் விரும்புகிற ஒரு மனுஷனா உங்களை உருவாக்கும்.